Hey guys, I'm Shamki. Welcome back to another video. பெங்களூரில் இருக்க ஒரு கெஃபேல எக்ஸ்ப்ளோஷன், அதாவது ஒரு வெடிப்பு நடந்திருக்கு. ஸோ அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எந்த இடத்துல அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு, ஸோ அதுக்கு பின்னாடி இப்போ வரையும் கிடைச்சிருக்க தகவல்கள் என்ன அப்படின்றத தான் நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். பெங்களூரில் ஒயிட் ஃபீல்டு அப்படின்னு சொல்ல போகிற ஒரு இடத்துல இருக்க ஒரு கெஃபே தான் ராமேஸ்வரம் கெஃபே அப்படின்ற ஒரு கெஃபே. ஸோ இங்கே மார்ச் 1 ஒரு மதியம் 1 மணி போல் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுக்கப்புறம் அங்கே இருந்த போலீஸ் ஆம்புலன்ஸ்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த எக்ஸ்ப்ளோஷனில் கிட்டத்தட்ட 9லேருந்து 10 பேர்கிட்ட இன்ஜூர் ஆயிருக்காங்க, அடிபட்டிருக்காங்க. ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நார்மலாக நம்ம ஒரு பப்ளிக் பிளேஸ், ஏதோ ஒரு இடத்துல திடீர்னு ஒரு வெடிப்பு நடக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்ட் அங்கே இருக்க மக்களுக்கு எவ்வளோ பதட்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்ததில் இது சிலிண்டர் ஏதாவது வெடிச்சு இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சா அப்படின்ற மாதிரி விசாரணை பண்ணி பார்த்தாங்க. அதில் தெரிய வந்தது என்னன்னா, சிலிண்டர்லாம் இல்லை, ஏதோ ஒரு பேக்கில் இருந்த ஒரு ஐசிடி, அதாவது ஐசிடினா என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரோவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ், அதாவது இந்த தமிழுக்கு என்னொன்று அழுத்தவும் அப்படின்ற மாதிரி ஒரு மூவி இருக்கும்ல, ஒரு படம் தமிழில் இருக்கும். ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பாம்பை காட்டுவாங்கள்ல, ஒரு ஃபோனுக்கு கால் பண்ணால் வெடிக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் எக்ஸ்ப்ளோசிவ்னே வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு பேக்கில் வச்சு அது வெடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை விசாரிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்ஐஏ, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. ஸோ இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அங்கே இருக்க சிசிடிவி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகத்துக்கூடிய நபர் பார்த்தீங்கன்னா பேக்கை வச்சுக்கிட்டு அந்த சைடு சுற்றிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ அதை அடிப்படையாக வச்சு அந்த நபர் தான் சஸ்பெக்டாக இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக், அதாவது மார்ச் 9 என்ஐஏ ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சில ஃபோட்டோஸ், சில ஃபுட்டேஜஸ்லாம் ரிலீஸ் பண்ணி இதில் இருக்க நபர் தான் அதுக்கான சஸ்பெக்ட். ஸோ இந்த நபரை யார் பார்க்குறீங்களோ அவங்க உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அவங்களுக்கு 10 லட்ச ரூபாய் ரிவார்டு, அதாவது இந்த பாம்பிங்க்கு சம்மந்தப்பட்ட ஒரு சஸ்பெக்டை பிடிக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 லட்ச ரூபாய் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஸ் ரிலீஸை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க என்ஐஏ. ஸோ இது ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷனல் சேனல்ஸ்லாம் நிறைய ஏஎன்ஏ அப்படின்ற மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி சேனல்ஸ்லாம் இவர் தான் சஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு நபரோட பேரோடு ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்லாரி அப்படின்ற இடத்த சேர்ந்த, கர்நாடகாவில் இருக்க பல்லாரி அப்படின்ற இடத்த சேர்ந்த ஒருத்தர். நிறைய சேனல்ஸில் முகமது ஷபீர் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வெளியில் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வெளியில் வரதை பார்த்துட்டு என்ஐஏ சொல்லியிருந்தாங்க, இல்லை அப்படிலாம் நாங்கள் யாரையுமே அரெஸ்ட் பண்ணல, இப்போதைக்கு சஸ்பெக்டை டீடைன் பண்ணல, சஸ்பெக்டை நாங்கள் கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டைமில் இது சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக மாறுது. இது சிலிண்டர் பிளாஸ்ட் தான், இது யாரும் இந்த மாதிரி பாம்லாம் வைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு. அங்கே இருக்க கெஃபேவோட ஓனர் இது வைக்கிறதுக்காக அப்படி பண்ணுறாங்க. அது ஒரு ஃபேமஸான கடை, இந்த மாதிரி கடையில் இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்ததை மறைக்கிறதுக்காக இது யாரோ பண்ண ஒரு சூழ்ச்சி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்போதைக்கு என்ஐஏ அஃபிஷியலாக அந்த இன்வெஸ்டிகேஷனை தொடர்ந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுக்கான பிளாஸ்ட் உண்மையிலே யாரோ இது பண்ண ஒரு பிளாஸ்ட்டா, இல்லை அங்கே சிலிண்டரால் நடந்த பிளாஸ்ட்டா அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணப்படலை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்லி ஆகணும். ஸோ இப்போ கிடச்சிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வச்சுட்டு 2 சைடு மாற்றி பேசியிருக்காங்க. பட் அஃபிஷியலாக என்ஐஏ சொன்னது யாரோ பாம் பிளாஸ்ட் பண்ணினோன்னே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. நார்மலாக ஒரு சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே நான் ஷாக் ஆகிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் பாம் வைக்கிறதுக்கு, டைம் பாம்லாம் வைக்கிறதுக்கு அவசியம் என்ன, காரணம் என்ன அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பெங்களூர் நடக்குதுன்னா இது எங்கே வேணாலும் நடக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணங்களும் தோணுச்சு எனக்கு. ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும், உங்களோட ஒப்பீனியன் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். பட் அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இது போய் இது உண்மை அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் அப்படின்றது கேட்டோட எனக்கு இன்னும் ஷாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.